தேசிய இளைஞர்களே தமிழ் சொந்தங்களே, ஒரு பதிவு போயிட்டே இருந்தது. ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணனால அது தற்காலிகமாக தொடர்பு துண்டிக்கிற மாதிரி ஆகிருந்தது. சரி, அந்த பதிவு தொடர்ந்துக்கிட்டே போவோம். அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் அண்ணன் கூசலூர் பிறந்தவர்களுக்கு சில விண்ணப்பங்களை வச்சுருவோம். ஏன்னா தலைவர்களோட பயணிக்கும் போது தலைவர்கள்ட்ட வந்து எந்த ஒரு எதிர்வினையும் சொல்லக்கூடாது, தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. அண்ணனுடைய பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணன் வந்து பார்க்கக்கூடிய இடத்துலையும் ஒரு சில வார்த்தைகள் பேசக்கூடிய இடத்துலையும் நம்ம இருக்கும்போது தொண்டர்களுடைய மனநிலையை நம்ம அண்ணன்ட்ட வெளிப்படுத்தி தான் ஆகணும். அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களை மேலே கருப்பு புள்ளி வச்சுருவாங்கன்னு. நான் அண்ணன்ட்டு நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், நான் வந்து கருப்பு, என்கிட்ட கருப்பு புள்ளி வச்சா என்ன தெரிய போகுது அப்படிங்குவேன். அதுக்காக சொல்ல வரல. தொண்டர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, சென்னை கூட போக முடியாது எங்களுக்கு, லால்குடி சத்தியமூர்த்தி போகணும் ஹோட்டலுக்கு தான் எங்களால் போக முடியும், அப்படி தான் நாங்கள் பொருளாதார ரீதியாக இருக்கிறோம், ஆனால் மாநில தலைவர் வரும்போது ஏன் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. மாநில தலைவர் வந்தாலும் ஏன் மாவட்ட பாடிகளோடையும் மாநில பாடிகளோடையும் அதேமாதிரி அகில இந்திய தலைவர்களுடைய மட்டுமே தொடர்புலேயே இருந்துடுறாரு. அவர் விமானத்தில் வரும்போதும் சரி, ரயிலில் வரும்போதும் சரி, காரில் போகும்போதும் சரி, இல்லை ஹோட்டல் அறையில் தங்கும்போதும் சரி, அவரோட தானே பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் ஆர்வமாக வெளியில் நிற்கிறோமே, எங்கள்கிட்ட கொஞ்சம் தலைவர் பேசலாம்ல அப்படிங்கிறாரு. அது உண்மை தான். அதை அண்ணன்ட்ட நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அவர் வந்து உங்களோட பேசக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அந்த வேறுபாடுகள் பார்க்கக்கூடியவர் இல்லை. அந்த அவரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எல்லாரோடும் இணக்கமாக இருக்கக்கூடியவர் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அண்ணன் இருக்கும்போது செல்வா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ரஜினி மாதிரி அப்படியே பரபரப்பு, சுறுசுறுப்பு, ஸ்டைலு, அப்படியே எல்லாரோடையும் வந்து டீ சாப்பிட்றது போகிறது வர்றது அப்படின்னு தான் இருந்திருக்காரு. ஆனால் என்ன ஒரு இதுனா, நமக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கிட வேண்டாமே, எல்லாருமே சரிசமமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அவர் நினச்சிருக்கலாம். இருந்தாலும் தொண்டர்களுடைய மனநிலையும் அண்ணன் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்வான ஒரு வேண்டுகோள். சரி, இது மட்டும்தானா? அண்ணனுடைய வீடுகளில் காலையிலேயே நாங்கள் போயிடுவோம். அது அவரோட தொந்தரவு தான். அவர் வந்து இரவு பகல் உழைக்கிறாரு. கொஞ்சம் நேரம் உறக்கத்திலேருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளேயே நாங்களாம் போய் அவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திமுக மந்திரிகளுடைய மாவட்ட செயலர்கள் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேநீர், ஒரு டிஃபன் இருக்கும். ஏன்னா தொலைதூரத்துலேருந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வருமானத்தில் 500 200 எடுத்து கூட போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் அண்ணன் வந்து கனிவோடு இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றணும். ஏன்னா எங்களுக்காக இல்லை, வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு தேநீர் இல்லைனா ஒரு சிற்றுண்டி அப்படிங்கிறத ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தால் நம்ம அண்ணன் என்ன ஸ்டைலாக இன்னும் விஜயகாந்த் மாதிரி ஒரு பேர் எடுத்துடலாம். ஆமாம், அண்ணன் வந்து பவர்ஃபுல் லீடர் இல்லைன்னு சொல்ல, கரிஸ்மெட்டிக் லீடராக மாறணுங்கிறது எங்களுடைய ஆவல், எண்ணம். அண்ணன் வந்து ஒரு ஸ்டைலிஷாக, சுறுசுறுப்பாக, ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய தலைவராகவும் எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு எம்ஜிஆராக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது தப்பு இல்லைண்ணே, இல்லை தவறாக இருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு பழக்கவழக்கத்துக்கே இவ்வளவு நீங்கள் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு தலைவருக்கே புத்திமொழி சொல்லிக்கலாம்னு நினச்சிடாதீங்க. நாங்கள் தொண்டர்கள், எங்களுக்கு தொண்டர்கள் கருத்தை